இப்போ வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டுன்னு வருது. அப்போது குறைகள் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு மாற்றா தேடுவாங்க. இதுக்கு முன்னால வந்து விஜயகாந்தனுடைய தேசிய முற்போக்கு திராவிட அந்த இடத்துல வச்சு மக்கள் பார்த்தாங்க. இப்ப அவர் இல்லாத அந்த இடம் ஒரு வெற்றிடமா ஆகும்போது, இப்போ இந்த குறைகள் இருக்குதுல்ல, பெரும்பாலும் சாதாரண மக்களுக்கு வந்து அரசியல் ரீதியான பெரிய புரிதல்லாம் இருக்காது. அதுக்கு அடுத்து இந்த 2009 ஈழத்துல நடந்த ஒரு இனப்படுகொலையில வந்து ஒரு எழுச்சி உருவாச்சு. இளைஞர்களுடைய எழுச்சி உருவாச்சு. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகள் தெரியாது. யாருக்கு? அந்த இளைஞர்களுக்கு 2009 போது அந்த இனப்படுகொலையின் போது ஏற்பட்ட ஒரு எழுச்சியில ஒரு உந்துதல் மூலமா அரசியல் பார்வைக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கடந்த கால அதாவது 1916ல இங்க பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு ஒண்ணு கட்டமைக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒண்ணு கட்டமைக்கப்பட்டது. அதனுடைய தேவை என்ன இருந்தது? பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு இயக்கம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்ப அந்த அந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு அந்த இளம் வயசுல அது தெரிஞ்சது. அதனால ஒரு எழுச்சி பெற்று, அப்ப அத வந்து தன்னை வந்து அதுக்கு ஒரு வடிகாலா, இந்த கட்சிகள் இயல்பாவே அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து தவறுகள் செய்யறது இயல்பு. இன்னொன்னு, ஒரு மாநில அளவுல இருக்கிற ஒரு கட்சி பரந்துபட்ட அதிகாரத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசை தாண்டி இங்க என்னெல்லாம் பண்ண முடியுன்ற புரிதலும் அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு ஒரு மாற்றா தான், அதுக்கு ஒரு வடிகாலா தான் இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கல. ஒன்றிய கட்சிகளா இருக்கிற பாஜகவும் பிடிக்கல, காங்கிரஸும் பிடிக்கல. அதனுடைய மாற்றா நான் போடுறேன். இங்க பத்தி ஏதாவது புரிதல் இருக்குமானா புரிதல் இருக்காது.